பெங்கால் புயல் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்கால் புயல் வந்ததிலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. பலாயிரம் கோடிக்கான சொத்துக்கள் டேமேஜ் ஆயிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நிலச்சரிவே வராத இடத்துல, அதாவது திருவண்ணாமலையில பாறைகள் உருண்டு வந்து கிட்டத்தட்ட 7 பேர் பக்கம் இறந்திருந்தாங்க. இந்த பெங்கால் புயல்னால ஏற்பட்ட சேதத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மத்திய குழுல இருந்து ஒரு குழு கூட அமைச்சு இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு சேதம் ஆயிருக்கு, எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி அப்பாடா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்ததான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிருச்சு. இந்த தாழ்வு மையம் பாத்தீங்கன்னா பெங்கால் சைக்ளோன் எந்த டைரக்ஷன்ல போச்சோ அதே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்கால் சைக்ளோன் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பூந்து அடிச்சது, அதாவது கடலோர டிஸ்ட்ரிக்ட்ல விட்டுருச்சு. யாருமே மழை வராது, நிலச்சரிவு வராது, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஊருக்கெல்லாம் பூந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிருச்சு. ஆனா இப்ப வரப்போற காற்றழுத்த தாழ்வு மையம் பாத்தீங்கன்னா கடலோர டிஸ்ட்ரிக்ட், அதாவது டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பயங்கரமா தாக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்கால் சைக்ளோனால நம்ம நிறைய பாதிப்பை பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு ஒரு அலர்ட்டா இந்த வீடியோ இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ போடுற எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிருக்கு. ஆனா அது இன்னும் ஒரு சைக்ளோனா மாறல, அந்த ஸ்பீடு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்பீடு எடுத்து ஒரு சைக்ளோனா மாறுச்சுனா தான் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதனால இப்போதைக்கு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா டிப்ரெஷன் 90B அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் எப்ப ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம், அதாவது அதிக பவரோட ஒரு காற்றழுத்த தாழ்வு மையமா மாறும்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை தொட்டதும் அங்க இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி சக்தி வாய்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமா உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெல்டா மாவட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாவட்டத்துக்கு எல்லாமே ஒரு பாதிப்பா தான் இருக்க போகுது. அதாவது பெங்கால் சைக்ளோன் ஊருக்குள்ள வந்து இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டாங்க. சரி நீ ஏன்டா கரையோர டிஸ்ட்ரிக்ட்ல விட்டு வச்ச, அதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிளம்பி வந்த மாதிரி வந்திருக்காரு. இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால நாளையிலிருந்து தமிழகத்துல 4 நாளைக்கு கனமழை இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நாளைக்கு ஒரு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி எந்தெந்த ஊருக்கெல்லாம் அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் இவங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அதே 11ஆம் தேதி எல்லோ அலர்ட் யாராருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர். அடுத்ததா 12ஆம் தேதி எந்தெந்த ஊருக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இவங்க எல்லாத்துக்குமே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இவங்க எல்லாத்துக்குமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையிலிருந்து 4 நாளைக்கு பயங்கரமான மழை இருக்க போது. அது இந்த புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு 4 நாளுமே மழை இருக்கு. 4 நாளுமே அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த கடலோர டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலிஸ் யாராச்சும் அந்த பக்கமாக வேலை பார்க்குறவங்க அப்படிதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.